பார்த்தீங்கன்னா கரகம் வந்தது. கரகத்தை தான் நம்ம எடுத்து வீடியோ எடுத்துருக்குறோம். அதான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் பார்த்து சாமி கும்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? கரகமெல்லாம் அழகாக ஜோடிச்சு அழகாக கொண்டு வந்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. கடைசியாக மஞ்சள் நிறம் விளையாண்டாங்க பார்த்தீங்களா, அதோட முடிஞ்சது. மக்களே, இது உங்கள் எம்கே ஆலினால் யூடியூப் சேனல். மக்களே, கம்ப்ளீட் டைட்டிலும் பார்த்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, நம்ம கோயில் திருவிழா தான். நம்ம முதல்ல சூளக்கல் மாரியம்மன் கோயில் பார்த்துருந்தோம், ரெண்டாவது பிளாக் மாரியம்மன் கோயில் பார்த்துருந்தோம், கோயில் திருவிழா பார்த்துருந்தோம். மூணாவது மரத்தடி மாரியம்மன், எத்தி திசையும் புகழ் மணக்கும் கணபதி தாய் மரத்தடி மாரியம்மன் கோவில் திருவிழா ஆரம்பித்தாச்சு. அந்த திருவிழா வந்து இனி கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்படியே வந்துகிட்டே இருக்கும், வீடியோலாம் பார்க்கலாம். கோயில் வந்து திருவிழா ஆரம்பிச்சிட்டாங்க, கூடி சீக்கிரம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற முத்துமாரியம்மன் கோயில் சாட்டிக்கிறாங்க. அந்த கோயிலில் கரகம் வந்திருந்தது, நம்ம வீட்டு வழியாக வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம போய் அப்படியே பார்த்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் பார்த்து எடுத்துகிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா கரகம் வந்தது. கரகத்தை தான் நம்ம எடுத்து வீடியோ எடுத்துருக்குறோம். அதான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன், பாருங்கள். பார்த்து நீங்களும் பார்த்து சாமி கும்பிடுங்க. சூப்பராக இருந்துச்சு மக்களே. கரகாலாம் அவ்வளோ அழகாக டான்ஸ்லாம் ஆடி சூப்பராக கொண்டு வந்துருந்தாங்க. இன்னொன்று மக்களே, இன்னையோட நிகழ்ச்சி முடியுது. இன்றைக்கி நைட்டு கம்பத்தை பிடிங்கிடுவாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நான் சாயந்தரம் மாவிளக்கெலாம் எடுத்து வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கம்பத்தை நைட்டு ஒரு 10 மணி அளவில் கம்பத்தை எடுத்துகிட்டு போய் பிடிங்கி எடுத்துருவாங்க. நைட்டு 10 மணிக்கு கம்பத்தை பிடிங்கிடுவாங்க. அதோட விழா முடிஞ்சது. நாளைக்கு என்னென்னா, நாளைக்கு மஞ்சள் நீராடல் நடக்கும். அந்த வீடியோ உங்களுக்கு கடைசியாக வரும் பாருங்கள், மஞ்சள் நீராடல். அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எட்டு வந்த கரகத்தை நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அடுத்த நாள் எட்டு வந்து எல்லாத்து மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்வலமாக போய் அந்த கரகத்தை எடுத்துகிட்டு போய், நேற்று கொண்டு வந்த கரகத்தை எடுத்துகிட்டு போய் மஞ்சள் நீரால் இது பண்ணுவாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து எல்லாத்து மேலே ஊற்றி மஞ்சள் நீரால் ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதோட முடிச்சுருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபூஜை, சாமிக்கு மறுபூஜை பண்ணி அதோட முடிஞ்சது. விழா சிறப்பாக முடிஞ்சிடும். அதே இன்னையோட முடிஞ்சது, இந்த விசேஷம்லாம் முடிஞ்சது. மொத்தமாக முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா மறுபூஜை இந்த வெள்ளிக்கிழமை மொத்தம் முடிஞ்சிடும். இன்றைக்கி புதன்கிழமை இந்த வீடியோ எடுத்திருந்தோம். நாளைக்கு வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீராடல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மறுபூஜை. இதோட விழா முடியுது. பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோ
பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது, அப்படியே உங்கள் பொண்ணான கையால் அப்படியே சப்ஸ்கிரைப் லைக் அப்படியே போட்டு தெருக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாமி வந்து இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்து கிளம்புறாங்க. பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணி எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் ஊரில் இதே மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்களா? இப்படி கரகம் எடுத்துகிட்டு ஊர்வலமாக வருவாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, பாருங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சாமி வந்திருக்குது. நம்ம பூஜையை போட்டு அப்படியே கும்பிட்டாச்சு. நீங்களும் கும்பிட்டுங்க. நானும் மக்களும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி சப்ஸ்கிரைபரும் அப்புறம் பார்த்திங்கன்னா உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீங்களும் வேண்டிக்குங்க. ஓகே. எடுக்கிறாரு வச்சோம்.
next day. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? சூப்பராக இருந்ததா? கரகமெல்லாம் அழகாக ஜோடிச்சு அழகாக கொண்டு வந்திருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. கடைசியாக மஞ்சள் நீரில் விளையாண்டாங்க பார்த்தீங்களா, அதோடு முடிஞ்சுது. மஞ்சள் தண்ணி ஊற்றி விழா இனிதே முடிச்சிருவாங்க. எல்லாத்து மேலே ஊற்றி ஒரு சந்தோஷந்தான். சாமி வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு போய் கரகத்தை எடுத்துகிட்டு போய் எல்லாத்து மேலே மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாண்டு இதோடு முடிச்சிருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை மறுபூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் விழா முடிஞ்சுது. அதான் மக்களே இன்றைக்கி நம்ம கோயிலோட சிறப்பு. பாருங்கள், நீங்களும் சாமி கும்பிடுங்க. ஓகே, மறக்காமல் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி திருவிழா நடந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.